ஹாய் நண்பா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டார்ச்சர் 5.1 ஹோம் தேட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் 5.1லேயே நிறையா ஹோம் தேட்ரு வச்சுருக்கேன். 5.1ல் இது ஒரு மாடலு. இப்போ பார்த்தீங்கன்னா மோடு ஃப்ளை ஃபியூஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் டிஸ்பிளே எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் ஆப்ஷன் கன்ஃபார்மாக உண்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வித் ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டிவியில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பின் எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க. மற்றபடி எதுவுமே ஸ்பீக்கர் ஒரு 5 ஸ்பீக்கரு, ஒரு சப்போட பாக்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் எப்படி இருக்குது ஸ்பீக்கர் எல்லாமே. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ரொம்ப குவாலிட்டியாகவே இருக்குது. ஏன்னா டார்ச்செட்டில் நிறையா மாடல் இருக்குது, நிறையா வெரைட்டி, நிறையா ஸ்பீக்கர் மாடல் இருக்குது. இந்த வெரைட்டி கொஞ்சம் லுக்காகவே இருக்குது. எப்படின்னா மற்ற ஸ்பீக்கர் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தாலும் இது கொஞ்சம் சின்ன இதுக்குனாலும் அதே வாய்ஸு, அதே செல் வாய்ஸு எல்லாமே கரெக்டாக இருக்குது. மொத்தம் எடுத்து வைக்கிறத பாருங்கள் எத்தனை ஸ்பீக்கர்னு. மொத்தம் 5 வரும். அதுக்கடுத்து உள்ளே பார்க்கலாம் பாக்ஸோட எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து நான் நிறையா மாடல் வச்சுருக்கேன் டார்ச்செட்டில் பார்த்தீங்கன்னா நான் வெரைட்டி நிறைய ஒரு 28 மாடல் வச்சுருக்கேன். அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே இருக்கேன். மறந்துடாமல் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சப்போட பாக்ஸு, டிஸ்பிளே எல்லாமே இருக்கும். இப்போ பார்த்தீங்கனாலே நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பட் நான் இதில் ஒரு சாங்ஸு போட்டோம்னா உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் எனக்கு வந்துடும். நான் அதனால் காட்டலை. அது மற்றபடி உங்களுக்கு நான் சாங்ஸ் இதில் போட்டு நான் எக்கோ காட்டினாலும் ரெக்கார்டில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் கன்ஃபார்மாக கிடைக்காது. ஸோ நீங்கள் அதனால் கூட இந்த ஹோம் தேட்டர் நல்லா இல்லைன்னு சொல்லலாம். நேரில் வாங்கி செக் பண்ணுங்கள். எல்லா எலக்ட்ரானிக் கடையில் கன்ஃபார்மாக கிடைக்கும். டார்ச்செட்டில் நீங்கள் என்ன ஹோம் தேட்டர் என்ன மாடல் வாங்கினாலும் 5.1ல் வாங்கினீங்கன்னா ஒரே சவுண்டு குவாலிட்டி எல்லாமே இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன இடத்துனாலும் நான் மாடல் நம்பர் போட்டுறேன். இந்த மாடல் இருக்கான்னு பாருங்கள், இல்லை வேறு மாடல் கூட வாங்கிக்கோங்க. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கனாலே தெரியும். இதில் ஒரு எல்இடி லைட்டு, நல்லா ஒரு சூப்பரான ஒரு எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. நைட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு லுக்காகவே இருக்கும். நம்ம மியூசிக் போடுற டயத்தில் அது ஒரு லுக்காக ஒரு உங்களுக்கு மியூசிக்கோட இது வச்சு வராது. மற்றபடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் மோடு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணுவேன். FM 91.1 காட்டுது. உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எந்த கிளியரன்ஸ் வருதோ அந்த மாதிரி எஃப்எம்மோட இது ரொட்டேஷன் மாறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட சப்போர்ட் ஸ்பீக்கரு. இதில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கிளியரன்ஸாக தான் இருக்கும். கேமரா கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மற்றபடி உங்களுக்கு ஹோம் தேட்டர் நேரில் பார்க்க ரொம்ப லுக்காக இருக்கும். யூஎஸ்பி மாட்டுற இடம் கீழே கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கனால தெரியும். வால்யூம் கண்ட்ரோலு, சப்பு கண்ட்ரோலு எல்லாமே தனியாக கொடுத்துருக்காங்க. பின்னாடியோட சுவிட்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடியோட சுவிட்சு பார்த்தீங்கன்னா நான் 2 ஸ்பீக்கர் மாட்டி வச்சுருக்கேன் சாம்பிளுக்கு. நீங்கள் 5 ஸ்பீக்கர் லைன் கொடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆனோட சுவிட்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் டிஸ்பிளேயோட ஆன் பண்ணுற சுவிட்சு கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். 5.1 மல்டிமீடியா ஸ்பீக்கர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி அந்த லைன் கொடுக்குறது, இது வந்து ஸ்பீக்கர் லைன் கொடுக்குறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வார்னிங், ரிஸ்க் ஆஃப் எலக்ட்ரிக் ஸ்டாக் டு நாட் ஓப்பன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தெரியாதவங்க ஓப்பன் பண்ண வேண்டாம், தெரிஞ்சவங்க ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா எலக்ட்ரிக் ஷாக் வரும்னு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரொம்ப சூப்பரான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லுக்கு பார்த்துக்கோங்க. இது ஹோல்ஸோட இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு சில்வர் மாதிரி தெரியும். அதான் ஸ்பீக்கரு, சப்போட ஸ்பீக்கரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, மோடு, ஃபியூஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பண்ணுறது எல்லாமே இதில் பட்டன் டிஸ்பிளே ஃப்ரண்ட் டாப்பில் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம், டிசைன் பண்ணி வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நான் உங்களுக்கு மெயினாக ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு சாங்ஸ் போட்டாலும் உங்களுக்கு எந்த ஒரு ரெக்கார்டுலேயும் கிளியரன்ஸ் காட்டாது. அதனால் நீங்கள் நேரில் பார்த்து யூஸ் பண்ணுறது நல்லது. நேரில் நீங்கள் செக் பண்ணி வாங்குங்க. ஃப்ளிப்கார்ட், அமேசானில் வாங்குறத விட நீங்கள் செக் பண்ணி வாங்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் வீடியோ போடுறது உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும்.